ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஸ்தித பிரக்ஞ லக்ஷணம் என்ற இந்த பகுதியில் ஒருவர் ஸ்தித பிரக்ஞன் ஆவதற்கு 3 முக்கியமான சாதனைகளை கூறுகிறார். ஒன்று, ஆத்ம தியானம், மெய்ப்பொருளை பற்றிய அறிவை பெற்று அதை ஆழ்மனதிற்கு கொண்டு செல்லும் பயிற்சி. இது ஒவ்வொரு நாளும் நிதித்தியாசனம் என்பது செய்யப்பட வேண்டும். அதோடு மிக முக்கியமாக மன அடக்கம், புலனடக்கம். புலனடக்கம் பற்றி நிறைய சொன்னார் பகவான். இந்த ஸ்லோகத்துல மனக்கட்டுப்பாடு, மனதை எப்படி வைத்து கொள்ள வேண்டும் என்பதை கூறுகிறார். ரொம்ப ரொம்ப சைக்கலாஜிக்கல் அப்ரோச் அப்படின்னு சொல்லலாம். நம்முடைய மனசுல தரமான எண்ணங்கள், அளவான எண்ணங்கள் சரியான திசையில் செல்ல வேண்டும் அப்படின்னு சுவாமிஜி சொல்லுவாங்க. குவாலிட்டி ஆஃப் தாட்ஸ், குவான்டிட்டி ஆஃப் தாட்ஸ், டைரக்ஷன் ஆஃப் தாட்ஸ். எப்படிப்பட்ட எண்ணங்களை நாம் எண்ணுகிறோம், அதை நிர்ணயிப்பது நம்ம என்ன மாதிரி சூழ்நிலையில இருக்கோம், என்ன மாதிரி மனிதர்களுடன் பழகுகிறோம், எதற்கு வாழ்க்கையில் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கிறோம், இதெல்லாம் சேர்ந்துதான் நம்முடைய எண்ணங்களை நிர்ணயம் பண்ணும். எண்ணங்கள் அது பாட்டுக்கு அலை மோதுகின்றன, அதுல நமக்கு ஒரு பெரிய கண்ட்ரோல் இருக்கிறதா தெரியலன்னு தான் எல்லாருமே நினைக்கிறோம். ஆனா முதல் எண்ணம் என்பது நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை. வாசனையினால, ஏதோ முற்பிறவியில நம்ம அனுபவித்த ஏதோ ஒரு பதிவினால ஏதோ ஒரு மோசமான எண்ணம் கூட வந்தால் வரக்கூடும். ஆனால் அந்த எண்ணத்துடன் தொடர்ந்து பயணிப்பதுங்கிறது நம்ம கையில இருக்கு. அங்க ஒரு புருஷார்த்தம் இருக்கிறது. இதெல்லாம் மனசை எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம். கீதா சாஸ்திரம் படிக்க படிக்க இந்த மனதை எப்படி பண்படுத்துவது, மனசை எப்படி அழகா ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ரொம்ப ஜென்டிலா எப்படி ஹேண்டில் பண்ணணும் என்பது நமக்கு விளங்கும். பகவான் கீதையில தவம் அப்படின்னு சொல்லும்போது மனஹ பிரசாதக சௌமியத்துவம், மனசை அமைதியா வச்சுக்கிறது, மனசை இனிமையா வச்சுக்கிறது தவம்னு சொல்லியிருக்கார். அவ்வளோ கஷ்டம்ங்கிறதுனாலதான் தபஸ்ன்னு சொல்றார் 17வது அத்தியாயத்துல. இங்க இந்த ஸ்லோகத்தை படிக்கலாம். ध्यायतो विषयान् पुंसः संगस्तेषूपजायते संगात् संजायते कामः कामात् क्रोधोऽभिजायते क्रोधात् भवति सम्मोहः सम्मोहात् स्मृतिविभ्रमः स्मृतिभ्रंशात् बुद्धिनाशः புத்திநாஷாத் பிரணஷ்யதி. ஒரு சைக்கிள், ஒரு செயின் மாதிரி ஒரு விஷயத்தை பகவான் இங்கு சொல்கிறார். பும்சக, பும்சகன்னு சொன்னா மனிதன். எப்படிப்பட்ட மனிதன்? விஷயான் தியாயத்தக பும்சக. விஷயான்னு சொன்னா புலனின்ப விஷயங்கள். இந்த இடத்துல அதர்மமான விஷயங்கள்னே எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்தை நினைக்கிறோம். விஷயான் புலனின்ப விஷயங்கள். தியாயத்தக அப்படின்னா நினைத்தல், ஆழ்ந்து எண்ணுதல். அப்படிப்பட்ட மனிதனுக்கு சங்கஸ்தேஷு உபஜாயத்தே, தேஷு அவற்றில் சங்கம், சங்கம்னு சொன்னா இந்த இடத்துல ஒரு பற்று, ஒரு ஈர்ப்பு. ஒரு விஷயத்தை நம்ம பார்த்திருப்போம், அது சின்ன ஒரு புடவை, அந்த மாதிரி சாதாரண ஒரு பொருளா கூட இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம். ஒரு தடவை பார்த்தது மனசுல பதிந்து போய் அதன் மீது ஒரு ஈர்ப்பு வருகிறது இல்லையா, அதுக்குதான் இங்க அந்த இடத்துல சங்கஹன்னு பேரு, பற்று. சங்கஹ தேஷு உபஜாயத்தே. சரி, அந்த ஈர்ப்பு வந்தது, அந்த ஒரு பிடிச்சிருக்கு, அதையே திரும்ப திரும்ப நினைக்கிறோம் அப்படிங்கிறது என்ன ஆகிறது? சங்காத் காமஹ சஞ்சாயத்தே. அடுத்த ஸ்டெப், இந்த ஈர்ப்பு, இதை நம்ம நினைச்சு ரொம்ப பலமா நினைச்சதுனால அது நமக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு ஆசையாக, அது இல்லைன்னா என்னால முடியாது அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு பேராசையாக, அது தர்மமா அதர்மமாலாம் கூட யோசிக்க மாட்டோம், அது வேணும், அவ்வளவுதான். அந்த விஷயத்திற்கு நம்ம ஆசைப்பட ஆரம்பிச்சிருவோம், ஆசை பிறக்கும். ஆசை உள்ள மனம் என்னைக்காவது அமைதியா இருக்க முடியுமா? ஆசைங்கிறது நெருப்பு மாதிரி எரிந்து கொண்டிருக்கும். அந்த ஆசைப்பட்ட பொருளை நம்ம அடையும் போது வழியில ஏதாவது ஒரு தடங்கள் ஏற்பட்டது, யாராவது அதுக்கு குறுக்க நின்னாங்கன்னா குரோதக அபிஜாயத்தே. அந்த பேராசை நிறைவேறாத போது என்னாகும்? கோபமாக வடிவெடுக்கும். கோபம் என்கின்ற ஒரு விஷயம் வந்ததுன்னா நம்ம வாழ்க்கையே எப்படி அழிந்து போகும். இந்த கோபத்தை சரியாக கையாள தெரியவில்லை என்றால் நம் வாழ்க்கை நிர்மூலமாகும் என்பதை பல இடங்கள்ல கீதையில பார்க்கிறோம், திருக்குறள்ல பார்க்கிறோம். அதனாலதான்
ஸ்ரீராமரை பற்றி வால்மீகி சொல்லும்போது ஜிதக்ரோதகான்னு சொல்றார். கோபமே இல்லாதவர்னு சொல்ல, கோபத்தை வென்றவர்னு சொல்றார். கோபம் வரும், அந்த கோபத்தை எப்படி கையாள்வது என்று அவருக்கு தெரியும். இந்த மாதிரி கண்மூடித்தனமா பற்றுனாலும் ஆசையினாலும் கோபம் வந்துடுச்சுன்னா தாய் தந்தை பெரியவங்க யாரும் பார்க்க மாட்டான். வாயில என்ன வார்த்தை வருதுன்னு தெரியாது, தன்னிலை இழந்து உணர்ச்சி வசப்பட்டு தாறுமாறாக நடந்து கொள்வான். குரோதஹா அபிஜாயத்தே, குரோதம் அந்த கோபம் மனசுல அப்படியே கனன்று கொண்டிருக்கும் போது சம்மோக, குரோதாத் சம்மோக பவதி. சம்மோக சாதாரண மயக்கம் இல்ல, பெரிய மயக்கம். என்னன்னா அப்படி விவேக சக்தி என்பது முற்றிலுமாக இழக்கப்பட்டுவிடும். விவேகம்னா என்ன? பகுத்தறிவு. இது நல்லது, இது கெட்டது, இதை செஞ்சா நிச்சயமா நமக்கும் சொசைட்டிக்கும் கெடுதல் வரும், இதை செஞ்சா நல்லது அப்படிங்கிற அந்த டிஸ்கிரிமினேட்டிவ் பவர், அந்த விவேக சக்தியை இழந்த நிலைக்குத்தான் மோகன்னு பேரு. மயக்கம். மயக்கத்துல இருக்கோம், மோகத்துல இருக்கோம்னு சொன்னா நல்லதெல்லாம் கெட்டதா தெரியும், கெட்டதெல்லாம் நல்லதா தெரியும். அந்த குழப்பம், அந்த டெல்யூஷன் அதுல இருக்கும் பொழுது சம்மோகாத் என்ன ஆகும் அப்படின்னா, அப்படியே ஒரு மயக்கத்துல இருக்கோம், மோகத்துல இருக்கோம்னு சொல்லும்போது ஸ்மிருதி விப்ரமக. ஸ்மிருதி விப்ரமகன நினைவு பிழன்று போகும். இது வரைக்கும் என்னென்னமோ சாஸ்திரங்கள்லாம் படித்து மனதை பண்படுத்தி வைத்திருப்போம், ஒரு சம்ஸ்கிருதமா வச்சிருப்போம். இது வரைக்கும் படிச்சதெல்லாம் மறந்து போயிடும். மறந்து போயிடும்னா அந்த நேரத்துக்கு அது உதவாது. ஒரு சாஸ்திரம் படிக்கிறோம்னு சொன்னா வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வரும்போது, ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது, இந்த மாதிரி ஒரு கிரைசிஸ் வரும்போது, நெருக்கடி, ஒரு பொருள் மேல எனக்கு ஆசை வருது, நான் அதுல இருந்து எப்படி விடுபடுறது அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நேரத்துல அது பயன்படணுமே தவிர, அது பயன்படலைன்னா, கஷ்ட நேரத்துல பயன்படலைன்னா அந்த பணமோ அந்த அறிவோ அதனால என்ன பயன்? ஸ்மிருதி விப்ரமகனா படிச்சதெல்லாம் மறந்து போயிடுமா. சரி, இவனுக்கு படிச்சதெல்லாம் மறந்து போகட்டும், இவனுக்காக சுயமாக சிந்திக்கின்ற ஆற்றல், புத்தி சக்தின்னு ஒண்ணு பகவான் கொடுத்திருக்காரு இல்லையா, அது என்ன ஆகும்? ஸ்மிருதி பிரம்ஷாத் புத்தி நாசக. நினைவே குழம்பி போச்சு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் உன்னோட புத்தியும் வேலை செய்யாது, பகுத்தறிவு கம்ப்ளீட்லி அவுட். அப்புறம் புத்தி நாசாத் பிரணஷ்யதி. இந்த புத்தி கம்ப்ளீட்டா அவனுக்கு மழுங்கி போனதுனால, வேலை செய்யாததுனால, செயல் இழந்ததுனால என்னாச்சுன்னா இவன் தன்னுடைய மனித பிறவியை வீணடித்தவன் ஆகிறான். பிரணஷ்யத்தின்னு அழிந்து போகிறான். இறைவன் எப்பேற்பட்ட கொடையாக இந்த மனித பிறவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த மனித பிறவியை வீணடித்த குற்றத்திற்கு ஆளாவான். அதனால எண்ணங்கள்ல நம்ம கவனமாக இருக்க வேண்டும். எண்ணங்கள்ல கட்டுப்பாடு, ஒழுங்குபாடு. எப்படிப்பட்ட எண்ணங்களை நம்ம என்கரேஜ் பண்ணணும், எப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம ஈவன் இன்டர்நெட்ல எல்லாம் கூட எந்த மாதிரி விஷயங்களை அதிக நேரம் செலவழிச்சு பார்க்கிறோம், இதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இது குழந்தையிலேருந்தே சொல்லித்தரப்பட வேண்டிய விஷயம். எந்த விஷயத்த நம்ம அதிகமா நினைக்கிறோமோ அது மேலதான் நமக்கு ஆசை வருது. அது கிடைக்கலன்னா தான் கோபப்படுறோம். கோபத்தினால மோகம், மோகம்னா மயக்கம், பகுத்தறிவே போயிடுது. நம்ம கிட்ட இருக்கிற அந்த பகுத்து அறியும் ஆற்றலை நாம் இழந்து விடுகிறோம். அதனால நம்முடைய நினைவு பிழன்று போகிறது, படித்ததெல்லாம் மறந்து போகிறது, புத்தியும் செயல் இழக்கிறது. அப்புறம் இதனால மனிதனே ஒரு தவறான முடிவு, இந்த மாதிரி இருக்கும்போது இதெல்லாம் என்ன சீரீஸ் ஆஃப் நம்ம பார்த்தா தவறான முடிவுகளா இருக்கும். உணர்ச்சி கொந்தளிப்புல மனம் போனபடி போகின்ற ஒரு மனிதன் வாழ்க்கையில எப்படி சரியான டெஸ்டினேஷனை போய் அடைய முடியும்? ஆக ஒரு தவறான முடிவு, ஒரு தவறான எண்ணம் நம்முடைய வாழ்க்கையே காலி பண்ணிடும். அதனால நாம் கவனமாக இருக்க வேண்டும். எண்ணங்கள் விஷயத்துல ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். எண்ணம் போல் வாழ்வு என்பதை இந்த ஸ்லோகம் நமக்கு கற்றுத்தருகிறது. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் தத்சத். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.